சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நாங்க எங்க வீட்டுக்கு போனோம், என்னோட அப்பாவும் அவரோட அப்பாவும் எங்களை கொன்னுடுவாங்க. நான் இருக்கும்போது உங்களை அப்படி நான் விட்டுருவேனா? உங்க மேல தூசி துரும்பு கூட விழாத அளவுக்கு உங்களை நான் பாத்துப்பேன். உங்களுக்கு உங்க வீட்டுல வாழணும்னு ஆசை இல்லையா? இருக்குல்ல. சம்பந்தமே இல்லாத யாரோ ஒருத்தி வந்து உங்க வீட்டுல வாழும்போது அந்த வீட்டுல பிறந்து வளர்ந்த நீங்க உங்க உரிமையோட வாழக்கூடாதா? உங்களுக்கு உங்களோட வீட்லயே உங்களுக்கு ஒரு அழகான வாழ்க்கைய நான் அமைச்சு கொடுக்கறேன். இந்த ரெண்டு முட்டாளுங்களையும் வச்சு இனி கேம் விளையாட வேண்டியதுதான். அத்தை, நீங்க வீட்டுக்கு வாங்கத்த. நீங்க இல்லாம அங்க எதுவுமே சரியில்லை. என்னத்த பாக்குறீங்க? அது உங்க வீடுத்த. உங்களுக்காக தானே நாங்க அங்க வந்தோம். நீங்களே அங்க இல்லனா அங்க எப்ப என்ன நடக்கும்னே தெரிய மாட்டேங்குது. என் அண்ணனும் என் புருஷனும் சண்டை போட்டுக்கிட்டு திரும்ப அவங்கவுங்க வீட்டுக்கே எங்களை பிரிச்சு கூட்டிட்டு போயிடுவாங்களோன்னு எங்களுக்கு பயமா இருக்குத. ஆமாமா, எனக்கும் அப்படிதான் தோணுது. என் புருஷன் எப்ப வாய்ப்பு கிடைக்குமோன்னு சண்டை போட்டுட்டு போலான்னு காத்துக்கிட்டு இருக்காரு. நீ இருந்தீனா அதை இத பேசி சண்டை நடக்காம தடுத்துருவ. அதான் மீனா இருக்கால, அவ பாத்துப்பால. அவளையே பாத்துக்கிறதுக்கு நீங்க தான் தவறணும். என்னதான் மீனாவை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தாலும் ராம் அவளை இப்ப பொண்டாட்டியா ஏத்துக்க மாட்டேங்கிறான். பொண்டாட்டியா ஏத்துக்க மாட்டேங்கிறானா? என்னவா அவனுக்கு என்ன கேடு வந்துச்சான்? மீனா சுகன்யா பொண்ணுன்னு போய் சொன்னதுனால அவ இன்னும் மீனா மேல கோவத்துல இருக்கான். கோவத்துல இருக்கானா? அப்போ அவங்களுக்கு முதல் இரவு நடக்கவே இல்லையா? முதல் இரவா? நீங்க வேற அத்தை. என் புருஷன் மீனாவை வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்லும் போது ஒரு வார்த்தை கூட கேட்காம அப்படியே நின்னுட்டு இருக்காத்த. என்னடி சொல்ற? உன் புருஷன் மீனாவை வீட்டை விட்டு வெளியே போக சொன்னானா? எதுக்குடி? அதான் சொன்னேனே அத்தை. மீனா நம்ம கிட்ட போய் சொன்னால அதுக்குதான். ஏய், அவ போய் சொன்னது ராமு கிட்ட. அதுக்கு உன் புருஷனுக்கு என்ன வந்துச்சான்? மீனா ராம ஏமாத்துறதுக்காக தான் அப்படி சொல்லி இருக்கா. அதனாலதான் அவ இந்த வீட்டுக்குள்ள இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அவ போய் சொன்னது ராமுவை காதலிக்கும் போது இல்ல, இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம். அதுவும் ஏன் முன்னாடிதான் சொன்னா. மீனா இதையும் சொன்னா அத்தை. ஆனா ஏன் புருஷனோ ராமு இத கேக்கல. அவளை வீட்டை விட்டு வெளியில அனுப்புறதுலயே குறியா இருந்தாங்க. அப்படின்னா மீனா இப்ப எங்க தங்கி இருக்கா? வீட்லதான், ஆனா கஸ்தூரி போர்ஷன்ல தங்கி இருக்கா. என் புருஷன் வெளியில போன்னு சொன்னதும் என் அண்ணன் அவருக்கு எதிரா ஏதாவது செய்யணும்னு மீனாவை அவ போர்ஷன்ல கொண்டு போய் நிக்க வச்சுட்டாரு. அவங்க எதிரிகளா இருந்தாலும் இப்பவாவது ஒரு நல்லது நடந்திருக்கே. ஏதோ என் மருமகனுக்காவது ஒரு நல்ல மனசு இருந்திருக்கே. அதுவும் ரொம்ப நாளைக்கு நிலைக்காதுமா. என் புருஷன் எப்ப வேணாலும் முருங்கை மரம் ஏறுவாரு. அவரை நம்பவே முடியாது. அவருக்கு மீனா மேல பாசம்லாம் ஒண்ணும் கிடையாது. என் அண்ணன் மேல இருக்கிற கோவத்தை தீர்த்துக்க மீனாவை அங்க தங்க வச்சிருக்காரு. அவருக்கு மீனா மேல கழுத்து வரைக்கும் கோவம் இருக்குன்னு எனக்கும் தெரியும். யாருக்கு என்ன கோவம் வேணாலும் இருக்கட்டும், எனக்கு அத பத்தி எல்லாம் கவலை இல்ல. மீனா அந்த வீட்டுல இருக்கணும்னா மீனாவை ராம் முதல்ல பொண்டாட்டியா ஏத்துக்கணும். அவன் தான் ஏத்துக்க மாட்டேங்கிறானே. அவன் ஏத்துக்கலனா நம்ம அப்படியே விட்டுற முடியுமா? ஒருத்திக்கு 3 பேர் இருக்கோம். நாம தான் ஏதாவது ஒண்ணு பண்ணி அவங்கள ஒண்ணு சேர்க்கணும். பிடிக்கலங்கிறவனுக்கு நாம என்னமா சொல்றது? அவனுக்கு மீனாவை பிடிக்க வைக்கிறது தான் இனிமே நம்ம வேலை. ஏய், என்னடி பாக்குறீங்க? நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியலையா? நீங்களா எப்படிதான் கல்யாணத்தை பண்ணி பிள்ளைகளை பெத்துக்கிட்டீங்களோ? கட்டின புருஷனை மடக்க தெரியாதவளுங்க எப்படிதான் புத்திசாலித்தனமா இருப்பாளுங்க? மீனா புத்திசாலித்தனம் எல்லாம் இருக்கட்டுமா, ஆனா ராம் விஷயத்துல அவ என்ன பண்ணுவா? அவங்கதான் கல்யாணம் ஆன அன்னைக்கே பிரிஞ்சுட்டாங்களே. 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து கொஞ்ச நாள் வாழ்ந்திருந்தாங்கன்னா நீ சொன்ன மாதிரிலாம் நடந்திருக்கும். ஆமா அத்தை. என்ன நோமா அத்தை? நீ எல்லாம் மீனாக்கு ஒரு அத்தை. கல்யாணம் ஆன முதல் நாள் அதுவுமா அவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்காம இங்க வந்து என்ன வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டு இருக்கீங்க? என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறானே. எங்களை என்ன பண்ண சொல்றீங்க? இனிமே உங்களை நம்பினா வேலைக்கு ஆகாதடி.
அவங்கள ஒண்ணு சேர்க்க என்னோட பழைய ஐடியால ஒண்ணு எடுத்துதான் ஆகணும். அது என்னம்மா பழைய ஐடியா? சொல்றேன், ஆனா அது இங்க இல்ல,